ஆமென். சொல்லுங்க God Friday. Let's say God Friday. Hallelujah. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஆமென். We are so blessed இந்த to நாள் have this அவர் உண்டு God as a பண்ணினார். God. This is the day that the Lord has made. காலையில் ரொம்ப டிஸ்டர்ப்டா எழுந்தேன். Morning I woke up very disturbed. ரொம்பவே டிஸ்டர்ப்டா எழுந்துட்டேன். I woke up very disturbed this morning. நேத்தெல்லாம் சர்ச்சில் இருந்து இதையே தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். Yesterday being in the church I was continuously meditating on this. மத்திய ராத்திரியில எங்க அம்மா கனவுல வந்துட்டாங்க. But midnight my mother came in my dream. தூக்கம்லாம் டிஸ்டர்ப்ட் ஆயிடுச்சு. And I lost my sleep. காலையில அம்மா எண்ணம் எனக்கு. Morning I was thinking about my போன mother. வருஷம் கூட இருந்தாங்க. Last year also she was alive. இந்த வருஷம் அவங்க கூட இல்ல. But this year she is not with us. ஆனாலும் பாருங்க அவங்க சிறந்த இடத்துல இருக்காங்க. But she's in a better place. பெஸ்ட் பிளேஸ்ல She's இருக்காங்க. in the best place. அங்க அந்த கல்வாரி அன்பை கொண்டாடிட்டு இருப்பாங்க. She is celebrating Calvary's love there. அது ஒரு பக்கம் சந்தோஷம். At one point that brings joy to me. என்னுடைய செய்தியின் தலைப்பு தொடர் செய்தி. My message topic is that இது எவ்வளவு வாரம் போகும், எவ்வளவு மாசம் போகும், ஒருவேளை 2026 முடிகிற வரைக்கும் போகுமா எனக்கு தெரியல. I do not know how many weeks or months or whether it's going to go till the end of this year. I do not know. ஏன்னா இதுல நிறைய இருக்கிறது நம்ம படிக்க. Because there's so much to learn from this. Where your eyes go, life follows. எங்கே நம்முடைய பார்வை இருக்கோ அங்கே வாழ்க்கை. ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவரே இந்த தலைப்பை நான் பிரேக் பண்ண கூடாது. இது சம்பந்தப்பட்ட ஒரு குட் ஃப்ரைடே சர்மன் எனக்கு தாங்க, ஈஸ்டர் சர்மன் எனக்கு தாங்கன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் இந்த பேசேஜுக்கு என்னை கொண்டு சென்றார். So when I prayed to the Lord saying that I should not break this message series, so accordingly give me a message for Good Friday and Easter. Where your eyes go, life follows. எங்கே நம்முடைய பார்வையோ அங்கே நம்முடைய வாழ்க்கை. Amen. Numbers chapter number 21. என்னாகமம் 21வது அதிகாரம். Verse number 4 onwards. 4ஆம் வசனத்திலிருந்து. The Israelites left Mount Har. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படி They traveled round the edge of Edom to the Red Sea. அவர்கள் ஏதோம் தேசத்தை சுற்றி போகும்படிக்கு ஓர் என்னும் மலையை விட்டு சிவந்த சமுத்திரத்தின் வழியாய் பிரயாணம் பண்ணினார்கள். As they traveled, the people were upset. வழியின் நிமித்தம் ஜனங்கள் மனம் மடிவடைந்தார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, don't get upset for silly things. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, silly things க்கு அப்செட் ஆகாதீங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு அப்செட் ஆகாதீங்க. சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. For silly things. Every word speaks to us. The words, people were upset. ஜனங்கள் மனம் they complained to God and to Moses. ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாக பேசி they said, you should not have brought us from Egypt to die here. எங்களை எகிப்து தேசத்திலிருந்து சாகும்படி இங்கே வர பண்ணினது என்ன? die here in the desert. நாங்கள் வனாந்தரத்திலே சாகும்படி. there is nothing to eat. இங்கே அப்பமும் இல்லை. it's a lie. அது ஒரு பொய். there is nothing to eat. இங்கே அப்பமும் இல்லை. ஆண்டவர் அப்படி நம்மள பசியா போடுவாரா? will God made us to make us to starve? அந்த மாதிரி ஒரு பஞ்சத்துல விடுவாரா? will God ever leave us in சொல்லுங்க, that kind of a situation? The one who called us, the one who called us, உண்மையுள்ளவர், he is faithful. இந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க? அவங்க கடந்த காலத்தை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும். They should think about their past. அவங்க எகிப்துல எப்படி இருந்தாங்க? How they lived in Egypt. எகிப்துல எவ்வளவு அடிமைத்தனத்துல, எவ்வளவு பாடு. How they lived in slavery in Egypt. எவ்வளவு மன அழுத்தம். How much pressure and anxiety. பயங்கரமான வேலை. They had a huge heavy workload. பயங்கரமா கூடிட்டே இருந்தது பாருங்க. And the workload kept on increasing. அவங்களுக்கு ஸ்ட்ரெngth இல்ல வேலை செய்யிறதுக்கு. They did not even have the strength to do their work. அந்த அளவுக்கு பார்வோன் பிழிஞ்சு எடுத்துட்டான் பாருங்க. So much Pharaoh made them to toil. ஆக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி அவர்கள் முறையிட்டார்கள். So in that kind of a situation they spoke to God. எங்கேயோ இருந்த மோசேயை ஆண்டவர் அழைச்சாரு. And God called Moses from somewhere. நீ போய் பார்வோனுக்கு முன்பாக நில்லு. And told Moses to go and stand before Pharaoh. அவனுக்கு முன்பாக நின்று and he stood before Pharaoh என் ஜனங்களை விடுதலை செய் and ask him to free his people. அவர்கள் என் தேவனை ஆராதிப்பார்கள் என்று சொல்லு. And go and tell Pharaoh that they have to go and worship their Lord. மோசே ஆடி போயிட்டாருங்க. Moses was shaken hearing என்ன தெரியும் பார்வோன் எப்படிப்பட்டவர்னு சொல்லி. Because he knew very well about the king Pharaoh. அங்கிருந்து தான் அவர் ஓடி போனாரு. It is only from Pharaoh's kingdom that he ran ஆக away. பார்வோன் யாருன்னு சொல்லி தெரியும். So he knew about Pharaoh very well. எகிப்து எப்படிப்பட்டதுன்னு சொல்லி தெரியும். He knew about Egypt very well.
well. அவருக்கு முன்னால போய் நில்லுன்னு சொன்னாரு. When God asked him to go before this king அற்புத Pharaoh, அடையாளங்களால through wonders and signs, ஆண்டவர் அந்த ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு and வந்தார். God brought them out of that slavery சும்மா beautifully. வெளியே கொண்டு வரல. Not just like that he brought them out. உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு அற்புதமான வாக்குத்தத்த தேசத்தை நான் கொடுப்பேன் என்று He சொன்னார். said, I'll give you a promised land which flows with milk and honey. ஆமென். அப்படி சொல்லி வெளியே கொண்டு And வந்தாருங்க. giving those promising words, he brought them out. As they traveled, it says, அவர்கள் பயணித்த பொழுது towards the promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பிரதேசத்துக்கு போகும்போது அவங்களுக்கு நல்ல கரெக்ட் அந்த டிரெக்ஷன் இருந்தது. they had the right direction to go. குழப்பத்துல ஆண்டவர் விடல. Lord did not leave them in எங்க confusion. கொண்டு போவேன்னு சொல்லி தெளிவா சொல்லிட்டாரு. The Lord very clearly spoke to them that where he They would be taking complained to them. God and to Moses. மோசேவினிடத்திலும் தேவனிடத்திலும் முறுமுறுத்தார்கள். They said, you should not have brought us from Egypt to die here in the desert. இந்த வனாந்தரத்திலே சாகும்படியாக நீர் எங்களை இங்கே அழைத்து வந்திருக்க கூடாது என்று There சொன்னார்கள். is nothing to eat. இங்கே சாப்பிட ஒன்றும் இல்லை, There is no water to drink. தண்ணீரும் இல்லை. We don't like this terrible food manna. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது. That's nutritious food a man can ever have. அது நல்ல போஷாக்கு நிறைந்த Highly சத்துள்ள nutritious. உணவு. அது ஒரு சத்துள்ள உணவாக நீங்க எந்த இருந்தது. சப்ளிமெண்ட் எடுக்க வேண்டிய You அவசியம் don't கிடையாது. have to take any other supplement if எந்த you take this. ஃபைபர் எந்த புரோட்டீன் எதுவுமே எடுக்க வேண்டிய அவசியம் Don't have கிடையாது. to take any additional fiber or nutritious அத meal. தியானம் பண்ணா அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். So if you meditate on that, it's going to be a big subject. அந்த மாதிரி ஒரு சத்தான உணவை அவர்களுக்கு கொடுத்தார். So God gave them such a nutritious food And to those here they are people. saying they do not like this terrible food manna. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது அந்த அற்பமான உணவு எங்களுக்கு சாப்பிட So மனதில்லை என்று Moses சொல்கிறார்கள். goes to God on behalf of his people. So ஜனங்களுக்காக வேண்டி மோசே தேவனிடத்திற்கு செல்கிறார். He's standing in the gap. அவர் திறப்பிலே நிற்கிறார். And he's pleading, God, see these people. தேவனை நோக்கி என்னுடைய ஜனத்தை பாரும் They என்று are your மன்றாடுகிறார். people. அவர்கள் உம்முடைய ஜனங்கள் They are தேவனே. murmuring, they are complaining. அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். So have mercy on them. ஆகவே அவர்கள் மேல் நீர் இரங்கும் தேவனே. ஆண்டவரே அவங்களை நீங்க கவனிங்கப்பா. Lord, you please look at இந்த them. சூழ்நிலையில அவங்களோடு இடைப்படுங்க. Lord, intervene in their He situation was now. pleading. இப்படியாக இரக்கம் காட்டும்படியாக And he was asking மன்றாடுகிறான். God to intervene. தேவன் அந்த இடத்திலே இறங்கும்படியாக Turn மன்றாடுகிறான். to somebody and say, my God. சொல்லுங்க, My God is a prayer answering God. என்னுடைய தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன். சொல்லுங்க, my God is a prayer answering என்னுடைய God. தேவன் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற இந்த தேவனாக இருக்கிறார். ஆராதனைக்காக For this service உங்க குடும்பங்களுக்காக and for your families, ஏஜிசியில் இருக்கிற ஒவ்வொரு தனி ஆத்மாவுக்காக for every single soul in EAGC, 16 நாட்கள்ல 16 days, நூற்றுக்கணக்கான பிரேயர் பார்ட்னர்ஸ் ஜாம் பண்ணி இருக்கிறாங்க. hundreds of prayer partners have prayed. மோசே எப்படி ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தி தன் ஜனங்களுக்காக ஜெபித்தானோ How Moses humbled himself before God and he prayed for his அதே people. போல EAGC பிரேயர் பார்ட்னர்ஸ் உங்களுக்காக ஜெபித்து The இருக்கிறார்கள். same way EAGC prayer partners have prayed for மோசே you. ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் God who listened to the prayer of நம்ம Moses, ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு அசைவாடி and கொண்டிருக்கிறார். he has answered our prayers and he is moving in this place. ஒருபோதும் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சான்ஸே இல்லைன்னு சொல்லுங்களேன். Chance it. வந்த வண்ணமா நீங்க போகவே You're not மாட்டீங்க. going to leave this place as you came Amen. in. And God intervened. தேவன் அந்த இடத்திலே Verse இடைப்படுகிறார். number 6. ஆறாவது வசனம். Then the Lord sent snakes among the people. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை They ஜனங்களுக்குள்ளே bit the அனுப்பினார். people and many of Israelites died. அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக So ஜனங்கள் the people செத்தார்கள். came to Moses and they said, அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் we போய், did a bad thing when we spoke against the Lord and against you. நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். Please pray to the Lord on our behalf. கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். Ask him to remove the snakes from us. சர்ப்பங்களை எங்களை விட்டு நீங்கும்படி So Moses prayed for the people. மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் The பண்ணினார். Lord said to Moses, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, make a model of a snake நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை and செய்து put it up high on a pole. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. When a snake bites anyone, கடிக்கப்பட்டவன் எவனோ they must look at the bronze snake. அவன் அதை நோக்கி பார்த்தால், Turn to somebody and say,
must look at the bronze snake. அவர்கள் அந்த அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற வழி இல்லைன்னு Say சொல்லுங்களேன். there's no other way. வெண்கல சர்ப்பத்தை பார்த்தே ஆக They வேண்டும். have to look at the bronze They serpent. must அவர்கள் பார்த்தே look ஆக at the வேண்டும். bronze snake. அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் பார்க்க Then they வேண்டும். will not die. அப்பொழுது அவர்கள் So பிழைப்பார்கள். Moses made a bronze snake, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை put it on a உண்டாக்கி pole. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி When a வைத்தார். snake bit anyone, சர்ப்பன் ஒருவனை கடித்தபோது and they looked at the bronze snake, அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி they பார்த்து did not die. அவர்கள் சாகவில்லை, வெண்கல பிழைத்தார்கள். சர்ப்பத்தை யாரெல்லாம் பார்த்தார்களோ, All those who looked at the bronze serpent பாம்பினால் கடிக்கப்பட்ட பிறகு after they were bitten by the snake, யாரெல்லாம் வெண்கல சர்ப்பத்தை கண்டார்களோ, and when they looked at this bronze serpent, அவர்கள் சாகவில்லை. they did not die. கரங்களை தட்டுங்களே, கரங்களை தட்டுங்களே. John chapter number 3, யோவான் 3வது verse அதிகாரம் number 14. 14வது வசனம். And as Moses lifted up the serpent in the wilderness, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல even so must the Son of Man be lifted up, மனுஷ குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். that so whosoever believeth in him should not perish, தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை but have அடையும்படிக்கு, eternal life. அவன் நித்திய ஜீவனை Amen. அடையும்படிக்கு. மோசே எப்படி வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினானோ, Just like how Moses lifted up the அதே bronze போல serpent, the same way மனுஷகுமாரனும் the Son of Man உயர்த்தப்படுவார். will also be lifted வெண்கல up. சர்ப்பத்தை பார்த்து பிழைத்தவர்கள் Those who live looking at the bronze serpent, உயர்த்தப்பட்ட மனுஷகுமாரனாகி இயேசுவை பார்க்கும் பொழுது when they look at Jesus who was lifted அதே up, போல பிழைப்பார்கள். the same way they will live. கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? You know, God's people in the wilderness, they were dying. அந்த வனாந்தரத்திலே தேவனுடைய ஜனங்கள் மரித்து They போய் were dying. கொண்டிருந்தார்கள். அவர்கள் இறந்து போய் Not கொண்டிருந்தார்கள். because God abandoned them, தேவன் அவர்களை கைவிட்டதினால் அல்ல, not because God moved away from them, அவர்களை விட்டு தேவன் விலகி சென்றதினால் not அல்ல, because God forsook them. தேவன் அவர்களை நிராகரித்ததினால் அல்ல, God was still there, தேவன் அங்கேயே தான் still இருந்தார். present. அந்த இடத்திலே அவருடைய பிரசன்னம் இருந்தது. They were dying அங்கே அவர்கள் மரித்து போய் because their கொண்டிருந்தார்கள். eyes shifted. ஏனென்றால் அவருடைய கண்கள் வேறு திசையில் Their பார்த்தது. eyes had shifted. அவர்களுடைய கண்கள் வேறு இடத்திலே பார்த்தது. They stopped looking at God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பார்க்க They தவறிவிட்டார்கள். stopped looking at God's presence. தேவனுடைய பிரசன்னத்தை பார்க்க நிறுத்திவிட்டார்கள். Stopped looking at God's provision. தேவனுடைய ஆதாரங்களை பார்க்க அவர்கள் நிறுத்திவிட்டார்கள். Amen. எப்பொழுது தேவனுடைய promise வாக்குத்தத்தத்தை பார்க்க தவறினார்களோ, When they stop looking at God's promises, ஆண்டவருடைய ஆதாரத்தை பார்க்க and when தவறினார்களோ, they stop looking at God's provision, ஆண்டவருடைய பிரசன்னத்தை பார்க்க and when தவறினார்களோ, they stop looking at God's presence, அப்பொழுதுதான் அவர்களுக்கு அழிவு வந்தது. and that is when they were destroyed. Amen. Turn to somebody and say, there is life in a look. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பார்ப்பதில் வாழ்க்கை Amen. சொல்லுங்க, பார்ப்பதில் there is life in a look. பார்ப்பதில் வாழ்க்கை உண்டு. Look makes all the நாம் difference. பார்ப்பது எல்லா வித்தியாசத்தையும் கொண்டு சொல்லுங்க, என் வருகிறது. பார்வையில், My look, சத்தம் போதாது, என் பார்வையில், my look, என் பார்வையில் my look. என் வாழ்க்கை இருக்கிறது. my life is Amen. Hallelujah. Turn to somebody and say, look and live. பாருங்கள் வாழுங்கள். Amen. சொல்லுங்க, பாருங்கள். சத்தமா சொல்லுங்க, பாருங்கள், Look, நல்ல வாழுங்கள். live ஆக nicely. நல்ல வாழணும்னா எதை பார்க்கிறோமோ அதை பொறுத்து தான். So if you want to live, it depends on what you look at it. They stopped looking at God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பார்க்க அவர்கள் Started நிறுத்திவிட்டார்கள். looking at their discomfort. அவர்களுடைய அசௌகரியங்களை தான் அவர்கள் பார்த்தார்கள். They started looking at their frustration. அவர்களுடைய எரிச்சலான காரியங்களை பார்த்தார்கள். They started looking at their lack. அவர்களுடைய இல்லாத அந்த காரியத்தை They started பார்த்தார்கள். looking at their negative situation. எதிர்மறையான அந்த சூழ்நிலைகளை அவர்கள் They பார்த்தார்கள். started looking at the storm. அந்த புயல் காற்றை பார்த்தார்கள். Amen. When their eyes shifted, அவருடைய கண்கள் வேறு திசை பார்த்த பொழுது life followed. அங்கேயே அவர்களுடைய வாழ்க்கையும் Where your eyes தொடர்ந்தது. go, உங்களுடைய பார்வை எங்கோ your life follows. அங்கே உங்களுடைய வாழ்க்கை. Amen. The first thing I want to share with you this morning இந்த is காலை வேளையில உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டிய முதல் காரியம், misdirected eyes வழி தவறிய கண்கள் make miserable lives. மோசமான வாழ்க்கையை உண்டாக்கும். Let me repeat it again. திரும்பவுமாக சொல்கிறேன், Misdirected eyes வழி தவறிய
தவறிய கண்கள் make miserable lives. மோசமான வாழ்க்கையை உண்டாக்கும். அவன் பாருங்க, அவங்க எதை பார்க்கணுமோ அதை பார்க்கலங்க. They did not look at what they were They supposed to complained. see. அவர்கள் முறுமுறுத்தார்கள். There is no food. அங்க சாப்பாடு இல்ல. But there was food. ஆனா அந்த இடத்துல உணவு இருந்தது. There was food. அங்கே சாப்பிட உணவு They இருந்தது. need not work 8 hours. அவங்க 8 மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய They அவசியம் need இல்ல. not work even an hour. ஒரு மணி நேரம் கூட அவங்க வேலை But செய்ய still வேண்டிய they அவசியம் complain இல்லை. there is no food. ஆனாலும் உணவு இல்லை, சாப்பாடு இல்லைன்னு But God முறுமுறுக்கிறாங்க. provided. ஆனா எல்லா ஆதாரங்களையும் There தேவன் was food. கொடுக்கிறார். அங்கே உணவு இருந்தது. They complained there is no water. அங்க தண்ணி இல்லன்னு கம்ப்ளைன்ட் But பண்றாங்க. God was there. ஆனா அந்த இடத்துல தேவன் God இருந்தார். provided water. அவர்களுக்கு தண்ணீரை அவர் They கொடுத்தார். complained. அவர்கள் கம்ப்ளைன்ட் We செய்தாங்க. hate this manna. எங்களுக்கு இந்த மன்னா பிடிக்கல. We hate this manna. இந்த மன்னா எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. We do not like this It manna is at all. terrible அப்படிங்கறாங்க. And they are saying it is terrible. இந்த மனுஷன் வாழ்க்கையில திருப்தியே கிடையாது. They don't have any satisfaction No in food, their no lives. water. உணவு இல்ல, தண்ணி We இல்ல. hate this manna. இந்த மன்னா எங்களுக்கு பிடிக்கல. Listen. கேளுங்க. Their sin was not hunger. அவருடைய பாவம் பசி அந்த இடத்தில் Their sin பாவமாக was இல்லை. nothing else. அந்த பாவம் வேறு விதமாக இருந்தது. Their sin was அவருடைய பாவம் என்னவென்றால் ingratitude toward God's provision. தேவனுடைய ஆதாரங்களை நன்றி மறக்கும் அந்த பாவம். சொல்லுங்க, sin of ingratitude. அந்த நன்றி மறக்கும் பாவம். ஆமென். நம்ம எல்லாம் பரிசுத்தவான்கள்னு சொல்றோம் இல்லீங்களா? We all say we are holy. எங்களுக்கு பாவமே கிடையாது. And we say we are without sin. நம்ம கையெல்லாம் மத்தவங்கள நோக்கி தான். And we show our finger only at others. அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. We complain this and that person அவங்க is not ஒழுங்கில்லை, good. இவங்க ஒழுங்கில்லை. We complain that person and this person is not good or இப்படி correct. எல்லாரையும் நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் And பாருங்க. that is why we keep continuing and judging நான் people பாவி கிடையாது. and say I'm not a என்ன sinner. மாதிரி ஜாம் பண்றவங்க கிடையாது. There's no one who could pray like என்ன me. மாதிரி பைபிள் நாலேஜ் யாருக்கும் கிடையாது. There was no one who could have Bible என்ன knowledge மாதிரி like me. பரிசுத்தவான் நீதிமான் யாரும் There's கிடையாது. no one righteous and holier than என்ன I. மாதிரி ஆண்டவருக்கு ஊழியம் செய்யறது யாரும் கிடையாது. There's no one who could do ministry இப்படி like me. நிறைய காரியங்கள்ல நம்ம பெருமையா So பேசிக்கிட்டோம் we பாருங்க. take pride in many things like these. எந்த பாவம் செய்கிறோமோ இல்லையோ, Whatever sin we may commit or not, இந்த நன்றியற்ற ஒரு காரியம், this lack of gratitude, நன்றி இல்லாத ஒரு காரியம், the thing which we do not show அதுதான் பெரிய gratitude, பாவமா and இருக்கிறது. that is the biggest sin. அதுதான் பெரிய பாவமா And that இருக்கிறது. is the biggest இந்த sin. காட் ஃப்ரைடே அன்று, In this God Friday, இந்த குட் ஃப்ரைடே அன்று in this Good Friday, ஆண்டவர் நம் உள்ளத்தை உணர்த்துவாராக. let Lord convict our hearts. மகனே, உனக்கு வாழ்க்கையில் எத்தனையோ செஞ்சிருக்கிறேன். Son, I have done many things for நீ you in நல்லா your life. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நினைக்கல. When you were eating well, you did not think நல்லா about me. உடுத்திக்கிட்டு இருக்கும் பொழுது என்ன நினைக்கல. When you were wearing good clothes, you did not நல்லா think about me. செழிச்சுக்கிட்டு இருக்கும் போது என்ன நினைக்கல. When you prospered, you did not think about சொந்த me. வீடு இருக்கும் பொழுது என்ன நினைக்கல. When you had your own house, you did not கை think about நிறைய me. சம்பளம் இருக்கும் பொழுது என்ன நினைக்கல. When you were earning so much, you did not think about எல்லாமே me. உனக்கு சாதகமா இருக்கும் பொழுது என்ன நினைக்கல. When everything was in your favor, you did not இப்ப think கொஞ்சம் about me. பிரச்சனை வந்த உடனே புலம்ப ஆரம்பிக்கிற. Now a little problem has cropped up and you have இங்க தான் started இருக்கிறீங்களா? murmuring. Their And you eyes are were here. no longer on the promise. அந்த வாக்குத்தத்தத்தின் மேல் அவருடைய கண்கள் இல்லை. The promised land. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடம். Their eyes were no longer on the presence. அந்த பிரசன்னத்தின் மேல் அவருடைய கண்கள் The இல்லை. pillar of cloud. அந்த மேக ஸ்தம்பத்தின் மேல் அவருடைய Their கண்கள் eyes இல்லை. were no longer on the provision. அந்த ஆதாரங்களின் மேல் அவருடைய கண்கள் இல்லை. The daily manna. The daily manna. Amen. Listen to this. இதை கேளுங்க. Their eyes were fixed on discomfort. அவருடைய கண்கள் எல்லாம் அந்த இடத்துல அந்த அசௌகரியமான காரியங்கள் மேல் தான் இருந்தது. When gratitude dies, அந்த இடத்துல நன்றி சாகும் பொழுது, when gratitude dies, நன்றி சாகும் பொழுது your joy will die. சந்தோஷம் அதோடு கூட செத்து விடுகிறது. சொல்லுங்க, நன்றி சாகும் பொழுது. When your gratitude சத்தமா dies, சொல்லுங்க, நன்றி சாகும் பொழுது when your gratitude என் dies, சந்தோஷமும் சாகும். joy dies with it. நன்றி சாகும் பொழுது When gratitude என் dies, சமாதானம் சாகும். my peace dies with it. நன்றி சாகும் பொழுது When gratitude என் dies, தூக்கம் போகும். I will lose my sleep. நன்றி சாகும் பொழுது When gratitude எனக்கு dies, திருப்தி இருக்காது. I will not have satisfaction. அதனால தான் அழகா நம்ம பாடுறோம் And பாருங்க. that is why we sing this song எந்த beautifully. காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியாலுமை times, நான் துதிப்பேன். At all times I will praise you, my இயேசுவே God. உம்மை நான் துதிப்பேன். Jesus, I will praise you. வாழ்விலும் துதி, In my life, I will praise தாழ்விலும் you. துதி. When I'm down, I would praise you. பாடுவோமா? பாடுவோமா? எந்த காலத்திலும் கொஞ்சம் எனக்கு ரெஸ்ட், நீங்க பாடுங்க.
வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே வாதையில் நீரே என் பாதையில் நீரே எந்த நல்ல கை தட்டி பாடுங்களேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த நேரத்தில் இன்ப நேரத்தில் துன்ப நேரத்தில் வேளையில் மாறாதவர் நீரே துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே இன்னல் வேளையில் மாறாத எந்த சேச்ச ஆன்லைன்ல எங்களோடு சேர்ந்து ஆராதிக்கிற நீங்களும் புலம்பிட்டு இருக்காதீங்க. Don't keep murmuring. என்ன குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. Don't keep complaining. பாடுங்க, இயேசுவே உம்மை நான் Sing. எந்த வேளையிலும் துதிப்பேன். I will praise you at all times. இயேசுவே எந்த ரெண்டு கரங்களை உயர்த்தி Let's lift both our hands. Let's ask God to forgive us. தேவன் நம்மை மன்னிக்கும்படியாக அவரை நாம் கேட்போம். Sin of ingratitude. இந்த நன்றி இல்லாத இந்த பாவம். அதான் எல்லா பாவங்களிலும் பெரிய பாவம். That is the biggest sin of all. நிறைய நேரத்துல நமக்கு அந்த உணர்வு கிடையாது. Many times we don't have that consciousness. படுத்தா புலம்பல். When we sleep we murmur. நடந்தா புலம்பல். When we walk we complain. எழுந்தா புலம்பல். When we get up we complain. வாய் திறந்தா புலம்பல். When we open our mouth we complain. இந்த பாட்டு தான் பாடிக்கிட்டே இருக்கிறோம். இந்த பாட்டு ஆண்டவரை மயம்படுத்தாதுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி மன்னிங்கப்பா. இந்த குட் ஃப்ரைடே அன்று எங்களை மன்னிங்க. நீ செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. Glory, 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 glory. நல்ல வாய்களை திறந்து மன்னிப்பு கேட்போமா? எத்தனையோ செஞ்சிருக்கிறீங்கப்பா. ஆபத்திலே கூப்பிட்டேன், வியாதியின் படுக்கையில் கூப்பிட்டேன், தனிமையில் கூப்பிட்டேன், தோல்வி நேரத்தில் கூப்பிட்டேன், பலவீன நேரத்தில் கூப்பிட்டேன், தனிமையில் கூப்பிட்டேன், நெருக்கடியில் கூப்பிட்டேன், உடனே இறங்கி வந்து உதவி செய்தீர். ஹalleluya. நன்றி சொல்லும் நாவை எங்களுக்கு தாங்கப்பா. நன்றி சொல்லும் நாவை எங்களுக்கு தாங்க. நல்ல இயேசு சுவாமி எங்க நாவில் வாங்க. Lord, you come into our tongue. When gratitude dies, எங்கே நன்றி சாகிறதோ everything will die. எல்லாமே அந்த இடத்திலே இறந்துவிடும். நீ கட்டாத பட்டணம், the city that you have not built, நீ தோண்டாத கிணறு, the well that you have not dug, நீ நடாத தோட்டம், the vineyard that you have not planted, நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு, the house that is filled with all good இதெல்லாம் நான் things. உனக்கு கொடுக்கும் பொழுது When I give all these things to you, என்னை மறவாதபடிக்கு you should not forget என்னவாயிரு, me. எச்சரிக்கையாயிரு. Be cautious not to இங்க forget கை me. வச்சு சொல்லுங்க, நான் எச்சரிக்கையா இருப்பேன்னு Say, I சொல்லுங்க. would be cautious. கை வச்சு சொல்லுங்க, போதும் புலம்பினது போதும், இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம். Let's put a full stop today. நீங்க எப்போ இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறீங்களோ The time when அப்பதான் you give உங்க this full breakthrough stop, and ஆரம்பிக்கும். then only your breakthrough starts. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. So take a decision today. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. Take a decision today. அப்பதான் நீங்க ரிசரக்ஷன் சண்டேவே கொண்டாடுவீங்க. And then only you would celebrate the resurrection அப்பதான் Sunday. எல்லாத்தையும் உயிர்ப்பிப்பார் ஆண்டவர். And then only God will bring everything Today many alive. believers are spiritually bitten இன்றைக்கு अनेक பேர் ஆவிக்குரிய ரீதியிலே கசப்பாக because இருக்கிறார்கள். they look at what they lack. அவர்களுக்கு என்ன இல்லையோ அத பார்க்கறாங்க. They are spiritually bitten. ஆவிக்குரிய ரீதியிலே கசப்பாக They இருக்கிறார்கள். look at what others have. மற்றவங்க இடத்துல என்ன இருக்கு? They are spiritually bitten ஆவிக்குரிய ரீதியிலே கடிக்க because
they look at the storm instead of Savior. ஏனென்றால் இரட்சகரை பார்ப்பதை விட்டு அங்கே அந்த புயல் காற்றை Many பார்க்கிறார்கள். believers are spiritually bitten அநேக பேர் ஆவிக்குரிய ரீதியிலே because கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். they look to the wrong people for guidance. ஏனென்றால் தவறான ஜனங்களிடத்திலே போய் ஆலோசனை கேட்கிறார்கள். நம்மை நாமே பரிசோதனை செய்து So we need பார்க்கணும். to examine ourselves. ஆண்டவரே எதற்காக இந்த மாதிரி ஒரு பாம்பு கடி எனக்கு? Why should I be bitten by a snake like this? Listen, கேளுங்க. when your eyes fix on problems, உங்களுடைய கண்கள் பிரச்சனையின் மேல் இருக்கும் பொழுது fear grows. அங்கே பயம் வளரும். When your eyes fix on self, உங்கள் சுயத்தின் மேல் உங்களுடைய கண்கள் இருக்கும் பொழுது pride grows. அந்த இடத்திலே அந்த பெருமை பெருகும். When your eyes fix on the world, உலகத்தின் மேல் நம்முடைய கண்களை வைக்கும் பொழுது anxiety grows. பதட்டம் பெருகும். When your eyes fix on your negative situation, உங்களுடைய எதிர்மறையான சூழ்நிலைகள் மேல் உங்களுடைய கண்களை நீங்கள் வைக்கும் your பொழுது mind goes blank. உங்களுடைய மனது காலியாகிவிடும். Let God give us a heart of gratitude. ஆகவே ஒரு நன்றியுள்ள இருதயத்தை தேவன் நமக்கு Amen. கொடுப்பாராக. சொல்லுங்க நன்றியுள்ள இருதயம். A heart of gratitude. Hallelujah. Number one sin that we should be convicted of and should confess is ingratitude. இந்த நன்றி இல்லாத இந்த குணம்தான் முதல் பாவம். அதை நாம் தேவனிடத்திலே அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். Secondly, misplaced eyes இரண்டாவது வழி தவறிய கண்கள் bring destruction and death. அழிவையும் மரணத்தையும் கொண்டு வருகிறது. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Numbers 21 verse number 6. என்னாகமம் 21:6 சொல்கிறது. So the Lord sent poisonous snakes among the people. அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே And they அனுப்பினார். bit the people. அவைகள் ஜனங்களை கடித்ததினால் Many of Israelites died. இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் என்ன மாதிரி செத்தார்கள். சர்ப்பங்க? What kind of serpent it I was? studied about this. இந்த சர்ப்பத்தை What kind குறித்து of நான் a serpent it is? எப்பேற்பட்ட சர்ப்பங்கள் இது என்று நான் It is படித்தேன். called carpet viper. அதை கார்பெட் வைப்பர் என்று Carpet சொல்கிறார்கள். viper. கார்பெட் வைப்பர் என்று சொல்கிறார்கள். Highly poisonous. மிகவும் விஷம் தன்மை நிறைந்த பாம்பு. Known in African and Middle East countries. ஆப்பிரிக்கா மிடில் ஈஸ்ட் தேசங்களிலே இருக்கிற ஆக பாம்புகள். இந்த பாம்பு This serpent ஆண்டவர் அனுப்பி கொடுத்தார். has sent these serpents amongst அது them. எதற்கு அடையாளமா இருக்கிறது? What does it denote as a sign? Serpent in scripture symbolizes sin, deception and death. பாம்பு என்று சொல்லும் பொழுது வேதத்திலே பாவம் ஏமாற்றப்படுவது மரணத்தை குறிக்கிறது. Listen, கவனியுங்கள். when you read from Genesis to Revelation, ஆதியாகமமிலிருந்து வெளிப்படுத்தின when விசேஷம் you வரை read நாம் from படிக்கும் Genesis to பொழுது Revelation, ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரை நாம் படிக்கும் turn to பொழுது somebody and say, ingratitude always bites. இந்த நன்றி இல்லாத குணம் எப்பொழுதும் கடித்துக்கொண்டே இருக்கும். ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை From Genesis to Revelation, நன்றி இல்லாத ஒரு குணம். the character which is without பக்கத்துல பார்த்து gratitude, சொல்லுங்க, எப்பவுமே பாம்பு மாதிரி கடிக்கும்னு it is சொல்லுங்க. always like serpent keep நம்மள biting you. வாழவே விடாது. It will never allow us to நமக்கு live. மரணத்தை தான் கொண்டு It வரும். will bring death to us. நமக்கு சாபத்தை தான் It கொண்டு will வரும். bring curse to us. Amen. Are you here? இங்க தான் இருக்கீங்களா? Lord sent poisonous snakes. ஆகவே கொல்லிவாய் சர்ப்பங்களை தேவன் And அனுப்புகிறார். thirdly, focused eyes கவனமா saves sinful soul. கவனமாக பார்க்கும் கண்கள் பாவத்துக்குட்பட்ட நாம் ஆத்துமாவை ஆராதிக்கிற காக்கும். தேவன், God whom we worship, நாம் ஆராதிக்கிற தேவன், the Lord whom we அவர் worship, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராக he is இருக்கிறார். rich in mercy. ஆமென். நாம் அழிவது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that we should நாம் perish. அழிவது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that we should நாம் perish. கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. It is not his will that we should be Numbers chapter destroyed. number 21. என்னாகமம் 21. God gave them a remedy. அவர்களுக்கு ஒரு தீர்வை தேவன் God's கொடுக்கிறார். remedy was a lifted substitute. அங்கே தூக்கி காண்பிக்கிற ஒரு 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 The தீர்வை Lord said to Moses, மோசேவினிடத்தில் make தேவன் a poisonous snake. நீ ஒரு கொல்லிவாய் சர்ப்பத்தின் And place it உருவத்தை on a செய்து pole. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. Whoever is bitten can look at it and live. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் So பிழைப்பான் Moses என்றார். made a bronze snake. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை Placed it on a உண்டாக்கி pole. அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி If a வைத்தான். snake bit someone, சர்ப்பம் ஒருவனை the கடித்தபோது person could look at the bronze snake and live. அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆமென். இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? Listen, கேளுங்கள். God did not remove snakes. அங்கே அந்த ஸ்னேக்ஸை எடுத்து போடல தேவன். சர்ப்பத்தை அந்த பாம்பை ஆண்டவர் என்ன செய்யலங்க? எடுத்து போடல. God did not remove the snakes மோசஸ் from there. முறையிட்ட பொழுது When Moses went to God and என்ன asked him to கேட்டிருப்பாரு? remove, what Moses would have asked, இந்த பாம்பெல்லாம் அழிச்சிருங்கப்பா, please destroy all these இந்த snakes. பாம்பெல்லாம் சாகட்டும், Let all
these serpents die. ஆண்டவர் அப்படி செய்யலங்க. But God did not do it that way. ஆண்டவர் எப்பொழுதுமே வித்தியாசமாக God செய்வார். would always do things differently. ஆமென். நம்முடைய விசுவாசம் தான் அவருக்கு பெரிது. Our faith is bigger for him. நம்முடைய கீழ்ப்படிதல் தான் அவருக்கு பெரிது. Our obedience is bigger to நம்முடைய him. விசுவாசத்தை பார்க்கிறார். He looks at our faith. நம்முடைய கீழ்ப்படிதலை He பார்க்கிறார். looks at our obedience. ஆக ஆண்டவர் பாம்பை எடுக்கலங்க. He did not remove the serpent. மாறாக என்ன செஞ்சாருங்க? But what did he do? ஒரு வெண்கல Alternatively, சர்ப்பத்தை உண்டு பண்ண செய்தார். he made Moses to make a bronze serpent. ஆமென். நல்லா கவனிங்க. இது ஷாக்கிங்கா இருக்கு பாருங்க. என்னத்துக்கு வெண்கல சர்ப்பம்? Why this bronze serpent? The image of the curse became the instrument of healing. இது சுகத்தை கொடுக்கிற ஒரு கருவியாக மாறியது. சாபத்தின் அடையாளமாய் கருதப்பட்ட அந்த பாம்பு The one which was seen as a curse சுகத்தை கொண்டு வரும் ஒரு கருவியாக became an மாறிவிட்டது. instrument to bring healing. கரங்களை நல்ல தட்டுங்களே. Hallelujah. Among all the miracles, this is an unusual miracle recorded in the Bible. வேதத்திலே வைத்து எத்தனையோ அற்புதங்கள் நடந்திருந்தாலும் இந்த ஒரு அற்புதம் வித்தியாசமான ஒரு அற்புதமாக So the Gospel of கருதப்படுகிறது. John chapter number 3 verse number 14. யோவான் எழுதின சுவிசேஷம் 3:14 As Moses lifted up the serpent in the wilderness, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே so உயர்த்தப்பட்டது must போல the Son of Man be lifted up. மனுஷ குமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். Jesus connects the pole to the cross. அந்த தூணை சிலுவையோடு கூட நாம் தொடர்பு The கொள்கிறோம். serpent to sin. சர்ப்பம் பாவத்தோடு, The look to faith. பார்வை விசுவாசத்தோடு கூட. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? போல் டு த கிராஸ். அந்த போல், அந்த வெண்கல சர்ப்பம் தொங்குன அந்த போல் பாருங்க, அது கிராஸுக்கு அடையாளமா இருக்கிறது. The pole is a symbol of the cross. அந்த சர்ப்பம் அது பாவத்திற்கு அடையாளமா இருக்கிறது. Serpent is the symbol of sin. ஜட்ஜ்மென்ட்க்கு அடையாளமா It's a இருக்கிறது. symbol of judgment. ஆனால் நாம் அந்த சர்ப்பத்தை பார்க்கும் பொழுது, But when we look at the serpent, நமக்காக உயர்த்தப்பட்ட இயேசுவை பார்க்கும் when we பொழுது, look at Jesus who was lifted for our sake, அது விசுவாசத்தின் அடையாளமா it is இருக்கிறது. a symbol of faith. Amen. Are you here? Why bronze serpent? எதற்காக இந்த வெண்கல சர்ப்பம்? Because bronze is associated with judgment. இந்த வெண்கலம் இந்த நியாயப்படுத்துதலோடு கூட ஒப்பிடப்படுகிறது. வேற எந்த உலோகத்தினால நீங்க செய்யணும்னு சொல்லி இருக்கலாம். God would have told them to make with another metal. ஒரு woodல செய்யலாம்னு சொல்லி God would have இருக்கலாம். asked them to make the serpent நான் with the ஃபர்ஸ்ட் wood. சர்வீஸ்ல சொன்னேன். I told this in the first service. வீட்ல சப்பாத்தி செய்யும் பொழுது When we make chapatis at அந்த home, சப்பாத்தி மாவை என் பேரன் வாங்கிடுவான். my grandson would get that chapati batter. அந்த சப்பாத்தி மாவு இருந்தாலே ஓடி போய் கொஞ்சம் வாங்கி கொண்டு வந்துருவான். He would immediately run and take a little bit of the chapati நாங்க flour. இருந்தான்னு சொன்னா என்ன செய்வான்? When பாம்பு I'm மாதிரி there, அதை செஞ்சிருவான். he would make a snake out of it. பாம்பு மாதிரி செஞ்சிட்டு என்ன கொண்டு வந்து பயமுறுத்துவான், He would கடிக்கிற make a மாதிரி. snake out of it and come and scare ஆக me with that. எதிரியாகிலும் செஞ்சிருக்கலாம் பாருங்க. He would have done with ஏன் any other வெண்கலம்? thing. why bronze? Why bronze there? Because it is made with fire. அது நெருப்பினால் Amen. உண்டாக்கப்படுகிறது. It receives the fire of judgment. அந்த நியாய தீர்மானம் என்கிற அந்த அக்னியை பெறுகிறது. அதே போல The same way, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, Jesus Christ, அவருக்கு பாவமே தெரியாது, he பாவம் knew no அறியாதவர், sin. He knew no sin. உங்களுக்காக எனக்காக பாடுபட்டார், For your sake and my sake, உங்களுக்காக he was எனக்காக smitten. பாவமானார். He became sin for your sake and கல்வாரி my sake. சிலுவையில் On the cross of Calvary, உங்க இடத்தில் என்னிடத்தில் in மரித்தார். your place and my place, he died. Amen. Israelites did not need to look at the, fight the snakes. Look at the. அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சர்ப்பத்தோடு கூட போராட வேண்டிய அவசியம் இல்லை. அதை பார்த்து அதை சாகடிக்கணும்னு சொல்லி அவங்க அந்த ஸ்னேக்ஸை சாகடிக்க வேண்டிய அவசியம் There was கிடையாது. no necessity for them to kill those serpents. நீ சாகடிப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் God சொல்லல. did not say go and kill those அந்த serpents. பாம்பெல்லாம் இருந்துட்டு போகுது, And he said let the serpents உங்களை be there. கடிச்சிட்டு போகுது, Let them bite you all. ஒரு பிரச்சனையும் கிடையாது. There's no problem. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன? But what you need to do is that அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்க்கணும்.